வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களால் ஒரு மாத கால நோன்பு நோற்று தலைப்பிறை பார்த்ததன் பின்னர் கொண்டாடப்படும் ஈதுல் பித்ர் பெருநாள் இஸ்லாமிய நாட்காட்டியில் மிக முக்கியமான சந்தர்ப்பமாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அனுரகுமார திசாநாயக்க தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்றான ரம்லான் மாத நோன்பு உலக ஆசைகளில் இருந்து தூரமாகி அர்ப்பணிப்பு மற்றும் எளிமையுடனான முன்மாதிரி நடைமுறையை நிலைநிறுத்துவதன் முக்கியத்துவத்தை பிரதி அளிக்கின்றது. உலகெங்கிலும் பசியால் வாடும் மக்களுக்கு தான தர்மம் செய்யவும் உள்ளத்தை கட்டுப்படுத்தும் திறனை வளர்த்துக் கொள்ளவும் இந்த மாதம் ஒரு சிறந்த வாய்ப்பாக முஸ்லிம்கள் கருதுகின்றனர். சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் மாற்றங்களுடன் கூடிய முன்னேற்றகரமான இலங்கை தொடர்பில் அந்த நாட்டு மக்களின் அபிலாஷைகளை நனவாக்கி சுதந்திரம், சமத்துவம், ஒற்றுமை மற்றும் கண்ணியம் நிலவும் ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப நாம் எடுக்கும் முன்னெடுப்பில் இஸ்லாத்தின் இந்த போதனைகள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமையும் என்று நான் நம்புகின்றேன். அதேபோல் பொதுமக்களின் நிதி மற்றும் அரசு சொத்துக்களை அளிக்கும் அநாகரிகமான அரசியல் கலாச்சாரத்திற்கு பதிலாக எளிமை மற்றும் அர்ப்பணிப்புடன் மக்களின் உணர்வுகளை உணரக்கூடிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தையும் பிரஜைகள் சமூகத்தையும் நாட்டில் கட்டி எழுப்புவதற்கான தமது முயற்சிகளில் ரமலான் மாத செயற்பாடுகள் ஒரு சிறந்த முன்மாதிரியாக அமையும். மத எல்லைகளை கடந்து மனித நேயத்தை, ஒற்றுமையையும் வலியுறுத்தும் சுயநலத்திற்கு பதிலாக பாரோபகாரத்தை ஊக்குவிக்கும் பண்டிகையான ஈதுல் பித்ர் பெருநாளை கொண்டாடுகின்ற இலங்கை மற்றும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார். காய்ச்சலுடன் யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 3 மாத குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. திருநெல்வேலி கலாசாலை வீதியை சேர்ந்த மகிபன் மதுரன் என்ற 3 மாத குழந்தையே உயிரிழந்துள்ளது. கடந்த 26ஆம் திகதி குழந்தைக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டிருந்த நிலையில் 28ஆம் திகதி காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதை அடுத்து குழந்தையை யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் குழந்தை நேற்று உயிரிழந்துள்ளது. இறப்பு விசாரணைகளை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி பிரேம் குமார் மேற்கொண்டார். அம்பலாத்தோட்டை போலீஸ் பிரிவின் கொக்கல பகுதியில் இன்று காலை துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக அம்பாத்தோட்டை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் வீட்டில் இருந்த ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி சென்ற நிலையிலேயே அதே பகுதியை சேர்ந்த நபர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கானமை தெரிய வந்துள்ளது. தற்போதைய விசாரணைகளில் தனிப்பட்ட தகராறு காரணமாக துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகவும் துப்பாக்கி சூட்டுக்கு உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தி வாக்கு சேகரிக்க வேண்டிய தேவை தமக்கு கிடையாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கரந்தெனி பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது பொதுஜன பெரமுனவின் ஆட்சி காலத்தில் இந்த நாட்டில் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எனவும் இன்றும் நம்மிடம் வேலை திட்டங்கள் உள்ளன எனவும் அந்த வேலை திட்டங்களை முன்னிலைப்படுத்தியே தாம் மக்களிடம் வாக்கு கேட்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஆசியாவின் ஆச்சரியம் என இலங்கையை மாற்றுவதே தமது கொள்கையாகும் எனவும் தமது கட்சியில் இருந்து விலகி சென்ற பலர் தற்போது மீண்டும் தம்முடன் இணைந்துள்ளனர் எனவும் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வெற்றி பெறும் என்றார். மும்மொழி கொள்கையை மக்கள் மத்தியில் வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிக்கும் செயற்பாடு என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அண்மையில் கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் விஜய் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாகவும் ஆழமாகவும் அரசியலை கற்றுக்கொண்டு பேச வேண்டும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் மருத்துவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மும்மொழி கொள்கை தொடர்பாக விஜய் தெரிவித்த கருத்து தொடர்பாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த போதே தமிழிசை சவுந்தரராஜன் இவ்வாறு தெரிவித்தார். இதன் போது விஜயின் திரைப்படங்கள் பல மொழிகளிலும் திரையிடப்படலாம். ஆனால் கற்றல் செயற்பாட்டிற்கு மாத்திரம் பல மொழிகள் வேண்டாம் என கூறுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை எனவும் விஜயின் பேச்சில் தெளிவற்ற தன்மை காணப்படுவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.
மியான்மரை உலுக்கிய நிலநடுக்கத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2000-ஐ கடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மியான்மர் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் நேற்று முன்தினம் அடுத்தடுத்து 7.7 மற்றும் 6.4 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் பதிவான நிலையில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்து பெரும் சேதம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் நேபிடா மண்டலே ஆகிய 2 நகரும் பெரும் சேதத்தை சந்தித்தன. நேபிடாவில் புத்தர் கோவில் உட்பட வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்கள் இடிந்து சேதமடைந்துள்ளதுடன் மண்டலே நகரில் உள்ள பழமையான அரண்மனையும் இடிந்துள்ளது. நிலநடுக்கத்தால் தரைமட்டமான கட்டிடங்களில் இடிபாடுகளில் சிக்கி ஏராளமானோர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் படுகாயம் அடைந்தனர். ஒட்டுமொத்த நாட்டையும் நிலநடுக்கம் உலுக்கியதை தொடர்ந்து மியான்மர் ராணுவ அரசாங்கம் நாடு முழுவதும் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியது. மேலும் நிலநடுக்கம் பாதித்த பகுதிகளில் மீட்பு பணிகளை அரசு முடக்கிவிட்டது. எனினும் ராணுவம் கிளர்ச்சி குழுக்களிடையேயான மோதல் மீட்பு மற்றும் நிவாரண முயற்சிகளை சிக்கலாக்கி இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மியான்மரை புரட்டி போட்ட இந்த பயங்கர நிலநடுக்கம் அதன் அண்டை நாடுகளில் ஒன்றான தாய்லாந்திலும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியது. தலைநகர் பாங்காக் உட்பட தாய்லாந்தின் பல நகரங்களை நிலநடுக்கம் தாக்கியது. அங்கும் வானுயர கட்டிடங்கள் உள்பட ஏராளமான கட்டிடங்கள் இடைந்து தரைமட்டமாக்கின. இதேவேளை தாய்லாந்திலும் நிலநடுக்கம் பாதித்த அனைத்து பகுதிகளிலும் மீட்பு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் நிலநடுக்கத்துக்கு 150க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருந்தன. தற்போது மியான்மரில் மட்டுமே உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000-ஐ கடந்துள்ளதாக தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கட்டிட இடுபாடுகளில் சிக்கி 2300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நிலநடுக்கத்தால் மோசமான பாதிப்பை சந்தித்துள்ள மியான்மருக்கு உலக நாடுகள் ஆதரவு கரம் நீட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நேற்று நடைபெற்ற IPL தொடரின் 11வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் 6 ஓட்டங்களால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தியுள்ளது. கவுகாத்தியில் நடைபெற்ற ஆட்டத்தில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி களத்தெடுப்பை முதலில் தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 20 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 9 இலக்குகளை இழந்து 182 ஓட்டங்களை எடுத்தது. ராஜஸ்தான் அணி சார்பாக நிதிஷ் ராணா 81 ஓட்டங்களையும், ரியான் பராக் 37 ஓட்டங்களையும், சஞ்சு சாம்சன் 20 ஓட்டங்களையும் எடுத்தனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சார்பாக கலீல் அகமது, நூர் அகமது, மதீஸ் பத்ரன் ஆகியோர் தலா 2 இலக்குகளை கைப்பற்றினர். இதேவேளை 183 ஓட்டங்கள் என்ற இலக்கை விரட்டிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 20 பந்து பரிமாற்றங்களில் 6 இலக்குகளை இழந்து 176 ஓட்டங்களை மட்டுமே பெற்றது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சார்பாக ருதுராஜ் ஹெய்க்வாட் 63 ஓட்டங்களையும், ரவீந்திர ஜடேஜா 32 ஓட்டங்களையும், ராகுல் திருப்பதி 23 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றனர். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சார்பாக வனிந்து ஹசரங்க 4 இலக்குகளையும், ஆர்ச்சர் மற்றும் சந்தீப் சர்மா ஆகியோர் தலா 1 இலக்கையும் கைப்பற்றினர். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.